Hi friends, welcome back to our channel AL Foodology. Video குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணி all option-ஐ select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். Instagram-லயும் அப்படியே நம்ம பேஜை follow பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான எறா சாதம் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த எறா சாதம் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எறா எடுத்துர்க்கேன். இது பெரிய எறாங்கிறதுனால நான் வந்து அதை வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை மஞ்சள்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வறுக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதிகமாக உப்பு சேர்க்க வேணாம், லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள்லாம் வந்து எறால நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தனியாக வச்சுக்கலாம். அது மசாலா வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சின்ன எறா கிடச்சா அதில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த எறாவை வறுத்துக்கிறேன். இப்போது இதை வந்து ஃபுல்லாக வந்து வறுக்கக்கூடாது. சும்மா கொஞ்சம் மீடியமாக அதில் இருக்கிற தண்ணியெலாம் விடுற அளவுக்கு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நான் வறுத்துக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து வறுக்க வேணாம், நம்ம அதுக்கப்புறம் கிரேவியில் சேர்ப்போம். அதனால் லைட்டாக மட்டும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற நார்மல் சின்ன எறால கூட செஞ்சு பாருங்கள், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் ஃப்ரை பண்ண எறாவை எடுத்துட்டேன். அது வந்து தனியாக வச்சுட்டு அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதே பேனில் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே சுருண்டு வரணும், அது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து தான் சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து வெங்காயத்தோடையே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கணும், இல்லைனா அதில் இருக்கிற ராஸ்மெல்லு அப்படியே இருக்கும். அதனால் அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தோடையே சேர்த்து. வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கினா தான் சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நான் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அது வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா அது மாதிரி நல்லா தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அதை ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தக்காளியை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டால் தான் அது நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரும். இது மாதிரி இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இது மாதிரி வர ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம எறா தொக்கு செய்கிறதுனால ஜீரகத்தூள் சேர்த்தா வாசமாக நல்லாயிருக்கும். எப்போவுமே எறா எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் நம்ம ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விடலாம். நம்ம நல்லா வதக்கினா தான் அந்த மிளகாய் தூளில் இருக்கிற ராஸ்மெல்லாம் போகும். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தொக்கு மாதிரி செய்கிறதுனால அதிக அளவு தண்ணி வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம எறால வர உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நம்ம கொதிக்க விடலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். வெறும் தக்காளி வெங்காயம் தான், அதனால் ஏற்கனவே வந்து வெந்துடுச்சு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ இது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எறாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எறாவை வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணல, ஒரு 2 நிமிஷம் பக்கம் தான் வறுத்தோம். இப்போ இதில் ஒரு 2 நிமிஷம் பக்கம் நம்ம அப்படியே கொதிக்க விடுவோம். எறாவை சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த தொக்கில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கணும், ரொம்ப அதிக நேரம் எறா வந்து கொதிக்க விடக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் பக்கம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு விட்டுட்டேன் நான். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை என்கிட்ட நிறைய இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய சேர்த்துக்கங்க, அப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வந்து கொஞ்சம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சாப்பாடு வந்து வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி அரிசியை கூட இதை யூஸ் பண்ணி இந்த சாப்பாடு செஞ்சுக்கோங்க. இப்போ வேக வச்சு ஆற வச்சு எடுத்த இந்த ரைஸை வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ சாதத்தை சேர்த்துட்டு நம்ம எறா தொக்கோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நீங்கள் எறா தொக்கு அந்த கிரேவி செய்கிறப்போ நல்லா கொஞ்சம் தொக்கு கொஞ்சம் தளன்னு இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு சாதம் கிண்டுறப்ப சாப்பாடு வந்து ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் தளன்னு இருக்கும். இல்லைனா சாதம் ஆற ஆற ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். அதனால் கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சாதத்தில் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் எறா உருளைக்கிழங்கு தொக்கு ரெசிபி நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா சேர்த்துக்கங்க. என்கிட்ட இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். இது வந்து 1 part ரெசிபி. இந்த எறா சாதம் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக. இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டா இந்த எறா தொக்கோட எசன்ஸ்லாம் வந்து சாப்பாட்டில் நல்லா ஊறி இருக்கும். இந்த எறா சாதம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். சண்டேஸில் இல்லை நார்மலாக வந்து வீக் டேஸில் கூட நீங்கள் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்மளோட எறா சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எறாவை அப்படியே போடாமல் இது மாதிரி ஃப்ரை பண்ணி போடுறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது சாதத்தோடு சாப்பிட்றப்போ. அதே மாதிரி நம்ம வந்து எறா வந்து செக் பண்ணிக்கணும், அந்த கிரேவி செய்கிறப்போ ரொம்ப ரப்பரியாக ஆகாமல் அதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். கண்டிப்பாக இந்த எறா சாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம ஏஎல் ஃபுடாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.